ஸோ 5th சம்ல நம்ம கொடுத்துருக்கிற சம்மு எந்த கூம்பு வளைவை வகையை சேர்ந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு மையம், குவியம், முனை மற்றும் இயக்குவரை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 25 பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை 9 ஈக்குவல் டு 0. ஸோ கண்டிப்பாக இது பரவளையமாக இருக்காது. ஒன்று நீள்வட்டம் அல்லது அதிபரவளையம். ஸோ நீள்வட்டம்னா இந்த இடத்துல மைனஸ் இருக்கும். சாரி அதிபரவளையம்னா இந்த இடத்துல மைனஸ் இருக்கும். ஸோ பிளஸ் இருந்தால் அது நீள்வட்டம். நீள்வட்டத்தில் ரெண்டு வகை இருக்கு, எக்ஸ் அச்சுக்கு இணை, ஒய் அச்சுக்கு இணை. நமக்கு கண்டிஷன் என்னது, ஏ ஸ்கொயர் கிரேட்டர் தென் பி ஸ்கொயர். இப்போ இதை ஏ ஸ்கொயர்னு எடுத்திருந்தா இதை பி ஸ்கொயர்னு எடுத்திருக்கோம், அப்போ கிரேட்டர் தென். ஸோ பி ஸ்கொயரை விட ஏ ஸ்கொயர் அதிகமாக இருக்கு. அப்போ இது என்னவா இருக்கும், நீள்வட்ட வகை மற்றும் எக்ஸ் அச்சுக்கு இணை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மையம் என்னவா இருக்கு, 0,0. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹச் கம்மா கே அப்படிங்கிறதுக்கு இங்கே என்னது எந்த ஃபார்முலாவும் இல்லை, ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்டு இருக்கு. ஸோ அப்போ மையம் வந்து 0,0. இப்போ இது வந்து நீள்வட்ட வகையும் கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் அச்சுக்கு இணையும் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா மையம், குவியம், முனைகள், இயக்குவரை. ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு என்னது 25. அப்போ ஏ என்னவா இருக்கும் 5. பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 9. இப்போ பி ஈக்குவல் டு என்னது 3. இப்போ குவியத்துக்கு பார்த்தீங்கன்னா குவியங்கள் அதாவது பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா 0. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏஇ கமா 0 மைனஸ் ஏஇ கமா 0. ஸோ ஏ நமக்கு தெரியும் 5. அப்போ இ நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ இ கண்டுபிடிக்கிறதுக்கு பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் 1 மைனஸ் இ ஸ்கொயர். ஸோ பி ஸ்கொயர் வந்து 9, ஏ ஸ்கொயர் 25, 1 மைனஸ் இ ஸ்கொயர். இப்போ 9 ஈக்குவல் டு 25 மைனஸ் 25 இ ஸ்கொயர். ஸோ 9 மைனஸ் 25 ஈக்குவல் டு மைனஸ் 25 இ ஸ்கொயர். இப்போ மைனஸ் 16 ஈக்குவல் டு மைனஸ் 25 இ ஸ்கொயர். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 16 by 25 ஈக்குவல் டு இ ஸ்கொயர். கேன்சல் பண்ணோம்னா 4 by 5 ஈக்குவல் டு இ ஸ்கொயர். நமக்கு தேவை என்னது இ. அப்போ என்ன வரும், சாரி நீங்க கேன்சல் பண்ண வேண்டாம், கேன்சல் பண்ண முடியாது. இப்போ இந்த ஸ்கொயர்ட் அங்கிட்ட ரூட் எடுக்கணும். ரூட் 16 by 25 ஈக்குவல் டு இ. அப்போ இ ஈக்குவல் டு என்ன வரும் 4 by 5. ஸோ இப்போ இ தெரியும், ஏ ஈக்குவல் டு 5 தெரியும். இதை வச்சு இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா 5 இன்ட்டு 4 by 5 கமா 0 மைனஸ் 5 இன்ட்டு 4 by 5 கமா 0. அப்போ என்ன வரும் 4 கமா 0 மைனஸ் 4 கமா 0. இதுதான் வந்து உங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 4 கமா 0. ஸோ இப்படி எழுதலாம். பிளஸ் ஆர் மைனஸ்னா என்ன அர்த்தம், பிளஸ்ல 1 மைனஸ்ல 1ன்னு அர்த்தம். மையம் கண்டுபிடிச்சிட்டோம். குவியங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா முனைகள் மற்றும் இயக்குவரைகள். ஸோ முனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா 0. ஏ வந்து நமக்கு என்னது 5. அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் 5 கமா 0. நெக்ஸ்ட் இயக்குவரை. ஸோ இயக்குவரை வந்து எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 5 பை 4 பை 5. இப்போ இது மேலே இன்ட்டுக்கு வரும்பொழுது 5 இன்ட்டு 5 பை 4 ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 25 பை 4. என்னது இயக்குவரை. அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் சம் வந்து நீள்வட்ட வகை எக்ஸ் அச்சுக்கு இணைன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுலேருந்து நம்ம மையம், முனை, குவியம், இயக்குவரைகள் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இடத்துல இயக்கு வரைகள் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பிளஸ் ஆர் மைனஸ் போடுறோமா அதுதான். பிளஸ்ல 1 மைனஸ்ல 1. ஸோ ஒரே பிராக்கெட் இல்லை, ரெண்டு வேற. இதுதான் வந்து இயக்குவரைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முனைகள்னு இருக்கு. அப்போ இங்க என்ன அர்த்தம், ஏ கமா 0 மைனஸ் ஏ கமா 0ன்னு அர்த்தம். அதாவது 5 கமா 0 மைனஸ் 5 கமா 0. ஸோ அதுதான் நம்ம பிளஸ் ஆர் மைனஸ்ன்னு போட்டிருக்கோம். இப்போ செகண்ட் ஒன்
squared by 3 plus y squared by 10 equal to 0. Sorry, 10 equal to 1. இப்போ இங்க நடுவுல நமக்கு பிளஸ். அப்போ இது நமக்கு நீள்வட்ட வகை மற்றும் இது எந்த அச்சுக்கு இணைன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு கண்டிஷன் தெரியும், a squared greater than b squared இருக்கணும். இப்போ இது 3, இது 10. இது கரெக்டா? கரெக்ட் இல்ல. இங்க 10, இங்க 3 இருந்தாதான் இது கரெக்ட். அப்போ இது அப்போ இங்க பாத்தீங்கன்னா இது b ஸ்கொயர்ட், இது a ஸ்கொயர்ட். இப்போ இது கரெக்டா இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா அதாவது x ஸ்கொயர்ட் பை b ஸ்கொயர்ட் பிளஸ் y ஸ்கொயர்ட் பை a ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1ங்கிறது என்னது? y அச்சுக்கு இணை. இன்னொன்று பாத்தீங்கன்னா இங்க x ஸ்கொயர் y ஸ்கொயர் தான் இருக்கு. அப்ப மையம் நமக்கு என்னது? 0,0. ஸோ h, k கிடையாது. இப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 10. இப்போ a ஈக்குவல் டு √10. b ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. b ஈக்குவல் டு √3. ஸோ முனைகள் 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் a. அதாவது 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் √10. ஸோ இதுக்குடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும், 0, ப்ளஸ் √10, 0, மைனஸ் √10. இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியானதெல்லாம் பார்த்தலாம். இயக்கு வரைகள். சரி, இதுக்கு ஏஇ தான் வேணும். அப்போ நம்ம குவியங்கள் பார்க்கலாம். ஸோ குவியங்கள் 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. இப்போ நமக்கு இங்கே இ வேணும். ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் 1 மைனஸ் இ ஸ்கொயர். இப்போ 3 ஈக்குவல் டு 10 1 மைனஸ் இ ஸ்கொயர். 3 ஈக்குவல் டு 10 மைனஸ் 10 இ ஸ்கொயர். ஸோ 3 மைனஸ் 10 ஈக்குவல் டு மைனஸ் 10 இ ஸ்கொயர். மைனஸ் 7 ஈக்குவல் டு மைனஸ் 10 இ ஸ்கொயர். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகணும். இது 7 பை 10 ஈக்குவல் டு இ ஸ்கொயர். அப்போ இ ஈக்குவல் டு என்னது? √7 பை 10. இப்போ குவியங்கள்ல நமக்கு AE equal to √10 into √7 by √10. So cancel பண்ணோம்னா √7. அப்போ குவியங்கள் நமக்கு என்ன இருக்கு? 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் √7. நெக்ஸ்ட் இயக்கு வரைகள். ஸோ நம்ம எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. இது இயக்கு வரை, இங்க குவியங்கள், இங்க முனைகள், இங்க மையம். இதே மாதிரிதான் இயக்கு வரை, முனைகள், குவியங்கள், மையம். ஏன்னா 4 தான் கண்டுபிடிக்கணும். இயக்கு வரை y ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் a by e. ப்ளஸ் ஆர் மைனஸ் √10 by √7 by √10. So y equal to plus or minus √10 into √10 by √7. So y equal to plus or minus 10 by √7. Third one, x squared by 25 minus y squared by. So இங்க நமக்கு மைனஸ் இருக்கு. அப்போ இது ஒரு அதிபர வளையம். மற்றும் இது எந்த அச்சுக்கு இணை அப்படிங்கிறது, எந்த அச்சுக்கு இணை அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர், செகண்ட் ஒன் ஒய் ஸ்கொயர். அப்போ இது எக்ஸ் அச்சுக்கு இணை. அதாவது டயக்ராம் இப்படி இருக்கும். இப்போ இதுல மையம் நமக்கு 0,0 தான். முனைகள் பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் a, 0. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஏபிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா
a squared equal to 25. So a equal to 5. So இதை square root எடுத்தோம்னா b equal to 12. அப்போ plus or minus 5, 0. Next to குவியங்கள் plus or minus ae, 0. இப்போ நமக்கு e வேணும். அப்போ b squared equal to a squared e squared minus 1. 25 e squared minus 1. One 69 equal to 25 e square. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா e equal to 13/5. இப்போ நமக்கு ae வந்து 5 into 13/5. அப்போ 13 கிடைக்குது. அப்போ நமக்கு குவியங்கள் plus or minus ae, 0 என்ன வரும்? plus or minus 13, 0. இல்ல இப்படிதான் ஆன்சர் எழுதணும் அப்படின்னா இப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கலாம். plus 13 minus 13. அடுத்து பாத்தீங்கன்னா இயக்கு வரைகள் x equal to plus or minus a by e. So plus or minus 5 by 13/5. So plus or minus 5 into 5 by 13. ஏன்னா டிவிஷன்ல மேல மல்டிப்ளிகேஷன் கொண்டு போகும்போது தலைகீழா வரும். plus or minus 25/13. இப்போ லாஸ்ட் ஒன் y squared by 16 minus x squared by 9 equal to 1. So first நமக்கு y squared இருக்கு. அப்போ இது நமக்கு என்னது? y அச்சுக்கு இணை. அது மாதிரி நடுவுல பாத்தீங்கன்னா மைனஸ் சிம்பல் மற்றும் அதிபரவளைய வகை. இப்போ a squared equal to 16, a equal to 4, b squared equal to 9, b equal to 3. So மையம் வந்து 0, 0. முனைகள் பாத்தீங்கன்னா plus 0, plus or minus a. அப்போ 0, plus or minus 4. Next குவியங்கள் 0, plus or minus ae. So b squared equal to a squared e squared minus 1. 9 equal to 16. So 9 equal to 16 e squared minus 16. 9 plus 16 equal to 16 e squared. 25 equal to 16 e squared. 25 by 16 equal to e squared. By e equal to 5/4. By ae equal to 4 into 5/4. குவியங்கள் 0, plus or minus ae. So 0, plus or minus 5. Next இயக்கு வரைகள். So y equal to plus or minus a by e. Y equal to plus or minus 4/5/4. So plus or minus 4 into 4/5. Y equal to plus or minus 16/5. So அவ்வளவுதான். இந்த நாலுமே எந்த வகை எந்த அச்சுக்கு இணைன்னு கண்டுபிடிச்சிட்டு மையம் 0, 0 இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ணணும்.